மாட்டு பண்ணை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னென்ன வேலைகள், என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். வீடியோட கடைசியில எவ்வளவு ப்ராஃபிட் வரும், எப்படிலாம் ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு. வெல்கம் டு அபின் vlogs. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில எழுந்ததையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால் கறப்போம். அதுக்கப்புறம் தான் மாடு தீனி போடும். பால் கறக்கிறது வந்து மிஷினில் தான் பால் கறப்போம். நாட்டு மாடு மட்டும் கையில கறந்துக்கும். இந்த மிஷினை பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தரேன். எப்பயுமே புதுசா கண்டு போட்ட மாடு வந்து மிஷின்ல கறக்கூடாது. மிஷின்ல கறந்தோம்னா நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடி கட்டுறது, மடி வீங்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து தவிர்த்துக்கோங்க. அப்புறம் எப்பயில இருந்து மிஷின் போட்டு கறக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 3 days ஆர் 1 week வந்து கழிச்சுட்டு நீங்க வந்து போட்டு கறக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தீனி போடுறது தான். தீனி போடுறது வந்து நாங்கள் சேப் பண்ணி தான் போறோம். சேப் கட்டர் வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து சேப் பண்ணி போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லா நியூட்ரிஷனும் போவோம், தண்டெல்லாம் வந்து ஒதுக்கிடும். இது நம்ம சேப் பண்ணி போறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து ஒதுக்காது. அதனாலேயே நம்மளுக்கு வந்து தீனி வந்து மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் சொல்லுவேன். நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு சேப் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி சிறிய சிறிய துண்டா வந்து கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து போட்டோம்னா மாடு நல்லா சாப்பிடுது. ஒரு மாட்டுக்கு 1 குண்டா அளவுல நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பெரிய மாடா இருந்துச்சுனாவே 1.5 குண்டா கொட்டிடுவோம். இதெண்டா தீனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பேர் சூப்பர் நேப்பியோ பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய வகை இருக்குது. நேப்பியோ பிளஸ், சூப்பர் நேப்பியோ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அப்புறம் சிவப்பு கலர் நேப்பியோ அதுவும் இருக்குது. நிறைய வகை இருக்குது. நாங்க யூஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் நேப்பியோ பிளஸ். இதுல தான் வந்து பால் கறவை வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நியூட்ரிஷனும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார்மிங் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, தண்ணி காட்டுறது. எப்பயுமே தீனி போட்டோம்னா ஒரு 1 மணி நேரத்தை சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கேப் விட்டு தண்ணி காட்டுறது ஆரம்பிச்சிருவோம். நாங்க என்ன தண்ணியில கலப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணாக்கு, தவிடு, அப்புறம் வந்து பருத்தி கொட்டை வந்து சேர்ப்போம். பருத்தி கொட்டை வந்து நல்லா தரமா இருக்குதா, கொட்டையில வந்து நல்லா பிசுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகிறது வந்து ஒர்த்து. இல்லைன்னா நீங்கள் போகிறது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் ருசிக்காக உப்பு கலந்துக்குவோம். அப்போ தான் ஒரு சில மாடு குடிக்கும், ஒரு சில மாடு குடிக்காது. ஏன்னா புதுசாக வாங்கிட்டு வர மாடு வந்து உப்பு போட்டு பழக்கியிருப்பாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறதா நமக்கு நல்லது, மாட்டுக்கும் நல்லது, கறவைக்கும் நல்லது. ஏன்னா கறவை வந்து கொஞ்சம் கம்மியாக கறக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி குடிக்கலனாவே கறவை கம்மியாயிருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்ன, தண்ணி குடிச்ச வாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் டைம் மறுபடியும் 3 மணி வரைக்கும் எந்த வேலையும் இல்லை. இப்போதான் நமக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தீவனம் காலியாயிருச்சுன்னா எடுத்துகிட்டு வர வேலை, அப்படி இல்லைன்னா வந்து கரண்ட் தட்டு தண்ணி கட்டுற வேலை, அல்லது கரண்ட் தட்டு வந்து யூரியா போடுற வேலை. யூரியா போட்டோம்னா தான் கொஞ்சம் வேகமாக வளரும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தண்ணி கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து கரண்ட் தட்டு எப்பயுமே வேகமாக வளரும். அப்போ தான் நமக்கு வந்து தீனி பற்றாக்குறை வந்து கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு பற்றாக்குறையே வராது. அதுக்கப்புறம் என்ன, 3 மணிக்கு மறுபடியும் வேலை ஸ்டார்ட் ஆகும். என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் தீனி போட்டு தண்ணி காட்டுற வேலை தான். அப்புறம் தண்ணி காட்டி பால் கறந்து பால் கொண்டு போய் ஊற்றிட்டு வரும்போது வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடும். தீவனம்லாம் முன்னையே சொன்ன ஏன்டா மறுபடியும் தீவனம் எடுக்க போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டு போன பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாலாம் வாங்கிட்டு வர மாட்டோம். இப்போதைக்கு மாட்டுக்கிட்ட வந்து வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து நைட்டு, காலையில், மதியானம் இது 3க்குமே வந்து தட்டை இருக்க வேலை தான். தட்டை அறுத்து எடுத்துட்டு வர வேலை தான் பெரிய வேலையை. எடுத்துட்டு வரது நாங்கள் ஒரு ட்ராலி ட்ரிப் மாதிரி ஒரு வண்டி வச்சிருக்கிறோம். அந்த வண்டி வந்து ஒரு 7,000 ரூபா சம்திங் வந்துச்சு. நாங்கள் குறைச்சி ஒரு 6,500 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் இப்போத்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 9,000 அல்லது 8,000 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. சொல்ல போனால் அது இருக்காட்டியும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து சாணி அல்றதும் அதிலே வச்சு கொண்டு போய் கொட்டிடுவோம். தட்டு தூக்கிட்டு வரதும் அதிலே வச்சு இழுத்துட்டு வந்துடுவோம். சொல்ல மரத்தில் அந்த நேப்பியோ தட்டு வந்து ரொம்ப பிளேடு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். பட்டை பக்கம்லாம் டக்குன்னு ரத்தம் வரும். உங்களுக்கு எந்த இடத்துல கிழிச்சுனே தெரியாத அளவுக்கு ரத்தம் வரும். இது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க guys. இதுக்காகவே நான் ஒரு 150 ரூபா போட்டு கிளவுஸ் வாங்கியிருக்கிறேன். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கிழிக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் தீவன காட்டுக்குள்ள போகணுன்னாவே முகமூடி கொள்ளக்காரனாவது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான், கவர் பண்ணிட்டு தான் போகணும். இல்லைன்னா வந்து சொதக்குன்னு வெட்டிடும். இல்லை கத்தியே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் மாடு திங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு வந்து முள்ளா இருந்தாலும் சாப்பிட்ரும். அதோட வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா முள்ளா ஒரு சதை இருக்கும். அதில் வந்து எதுவுமே ஆகாது அதுக்கு. அதுக்கப்புறம் தட்டை எடுத்துட்டு போய் போட்டோம்னா மறுபடியும் அரைச்சி மறுபடியும் மாட்டு கொட்டிட வேண்டியதுதான். அதுதான் வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ஃப்ரீ அட்வைசபிள் என்னன்னா, உங்ககிட்ட ஓன்ல இருந்தால் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லேண்ட் வந்து குத்தகைக்கோ இல்லை ரெண்ட்டுக்கு வந்து பண்றீங்க அப்படின்னா வந்து ஹெவி லாஸ் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். என்ன அபி ஸ்டார்ட் பண்ணும் போதே ஹெவி லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா காய்ஸ், இதுதான் உண்மை. ரெண்ட்டும் பே பண்ணிட்டு ஃபார்மிங் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம தீவனமே நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ரெண்டில் வந்து வேணான்னு தான் நான் சொல்லுவேன், தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து மாடு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2-3 மாடு அப்படின்னு வாங்காத, ஒரு 5 மாடு சேர்த்து ஒட்டுக்க வாங்குங்க. ஏன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடோட செலவு வந்து எப்போ எப்படி வரும்னே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு மெடிக்கல் செலவு வருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாடு தான் பால் கறக்குது அப்படின்னு வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. நம்ம வந்து கடன் வாங்கி பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே ஒரு 5 மாடு வாங்குறப்ப ஒரு 2 மாடு பால் கறக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு தனியா பார்ட் 2 வீடியோ கூட கிரியேட் பண்ணி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க guys. அப்பதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Bye.